Hi students, I'm in the video CBSE class 12 students chapter 5 exercise number 5.7 question number 11 இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் அந்த ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்க தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. If y is equal to 5 cos x minus 3 times sin x இருந்ததுன்னா prove that double derivative value கொடுத்துட்டு plus y is equal to 0 னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து d squared y by dx squaredன்றது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். இதுல முதல்ல y தான் கொடுத்துருக்காங்களே, முதல்ல இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுல இருந்து செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு இதை ப்ரூவ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இங்க பாருங்க, இதான் உங்களோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இங்க டினாமினேட்டர்ல dx இருக்கிறதுனால நம்ம என்னதான் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணணும் கொஸ்டினை. y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx அப்படின்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 5 cos x. இல்ல 5 வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, கோஎஃபிஷியன்ட் அது அங்கேயே தான் இருக்கும். cos x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x அப்படின்னு வரும். மைனஸ் 3 அங்கேயே தான் இருக்கும். sin x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x அப்படின்னு கிடைக்கும். இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதை வந்து இந்த மைனஸ் இப்படி உள்ள அரேஞ்ச் பண்ணி மைனஸ் 5 டைம்ஸ் sin x அப்படின்னும் இதை மைனஸ் 3 டைம் cos x அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். இப்போ திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ இதை திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ dy by dx ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது d squared y by dx squared அப்படின்னு கிடைக்குது, ஈக்குவல் டு இங்க இருக்கிற மைனஸ் 5 அப்படியே தான் இருக்கும். இந்த sin x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x, இந்த மைனஸ் 3 அப்படியே தான் இருக்கும். cos x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin x அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ நம்மளோட வேல்யூ பாருங்க, மைனஸ் 5 cos x அப்படின்னு கிடைக்குது. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்னவாயிடும், பிளஸ் 3 sin x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த கொஸ்டினையும் உங்களோட ஒய்யையும் பாருங்களேன். இது வந்து இங்க பிளஸ் 5 மைனஸ் 3 sin x இருக்கு, இங்க மைனஸ் 5 பிளஸ் 3 sin x இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு மைனஸ் சைனை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள 5 cos x மைனஸ் 3 sin x அப்படின்னு மாறிடும் இந்த கொஸ்டின். ஸோ d squared y by dx ஸ்கொயரோட வேல்யூ இப்படி கிடைச்சிருக்கு. இது நம்மளோட கிவன் கொஸ்டின் தானே. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிட்டு ஃப்ரம் 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த டேர்மை நம்ம ஒய்ன்னு மாத்திக்கலாம். இப்போ d squared y by dx squared ஈக்குவல் டு மைனஸ் y அப்படின்னு கிடைச்சிரும். இங்க இருக்கிற மைனஸ் y ஈக்குவல் டு தானே, அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா என்னவாயிடும், பிளஸ் ஆயிடும். இப்போ பிளஸ் y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே கொஸ்டினை வந்து சில பேர் இப்படி கூட பண்ணுவாங்க, d squared y by dx ஸ்கொயரோட வேல்யூ இதை கண்டுபிடிச்சிட்டோமா, இதை கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒய்க்கு பதிலாக கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் கேன்சல் ஆகி 0ன்னு வரும். அப்படியே நீங்க பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 12th கொஸ்டின்ல y is equal to cos inverse of x இருந்துச்சுன்னா d squared y by dx squared செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க in terms of y alone. உங்க ஆன்சர்ல y மட்டும் தான் இருக்கணும், in terms of y மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இதான் நம்மளோட கிவன் கொஸ்டின். இதை வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுக்குறோம். இப்படி பண்ணும்போது ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு dy by dx அப்படின்னு கிடைக்கும், ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் 1 by ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டைரக்ட் ஃபார்முலா. இதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. திருப்பி இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு டபுள் டெரிவேட்டிவோட வேல்யூ கிடைக்கும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம். திருப்பியும் இந்த கொஸ்டினை u by v ல பண்றதை விட ஈஸியா இங்க டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம் மேல போகும்போது நெகட்டிவ் பவர் ஆகும். இங்க பாருங்க, மைனஸ் ஆக்சுவலா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கு நம்மளோட கொஸ்டின். இதை எப்படி தெரியுமா எழுதிக்கலாம், இன்னும் கூட ஆக்சுவலா இப்போ இதோட பவர்ல எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க 1ன்னா மேல வரும்போது −1 ஆகும். இதுல இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரூட்ன்னு இருக்குல்ல, இந்த ரூட்டை எடுத்துட்டு நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம் தெரியுமா, மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் மைனஸ் 1/2ன்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலா 1/2ன்னு வரும், இங்க -1 இருந்ததுனால -1/2ன்னு வரும். இந்த dy by dx இப்படி வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றதை விட இப்படி வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இப்படி வச்சுக்கோங்க. உங்களோட y-யோட வேல்யூ இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது d squared y by dx squared அப்படின்னு கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இது பார்க்க x பவர் n மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்கு. x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ n-க்கு பதிலாக 1/2 இருக்கு, -1/2 இருக்கு, பக்கத்துல ஒரு -1 இப்படிதான் கிடைச்சிருக்கும். ஸோ x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இந்த பாட்டம்ல இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x, அங்க இருக்க மைனஸ் அங்கே தான் இருந்திருக்கும். இப்படி வேல்யூ கிடைச்சிருக்கு. இதை வந்து ஷார்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் உள்ள போனா இது பிளஸ் ஆயிடும். இங்க வந்து 1/2 இருக்கு. இவங்களோட வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் -1/2 -1. இங்க கீழே 1 போட்டு இப்படி எல்சிஎம் எடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். -3/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க ஒரு -2x வந்து மல்டிபிள் இருக்கு. இந்த 2 இந்த 2 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா
நியூமரேட்டர்ல ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்கு. டினாமினேட்டர்ல இங்க -3/2 இருக்கிறதுனால டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு வந்து அது என்னன்னு எழுதிக்கலாம்? +3/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரி, இப்படி இருக்கு. இதுதான் நம்மளோட ஒய் டபுள் டேஷோட ஃபைனல் வேல்யூ. ஆனா கொஸ்டின்ல பாருங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு, கிவ் யுவர் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் அலோன். ஒய்ல உங்களோட ஆன்சரை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அதனால கொஸ்டினை மைனஸ் எக்ஸ் பை எப்பவுமே 3/2 அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 1 + 1/2ன்னு அர்த்தம். பேசிக்காவே ஒரு 3/2 அப்படின்ற ஒரு டேர்ம் இருந்தா அதை 1 + 1/2ன்னு பிரிச்சு எழுதிக்கலாம். அப்ப இதை பிரிச்சுட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1ன்னு ஒரு டேர்மும் 1/2ன்னு ஒரு டேர்ம் எழுத போறோம். 1/2ன்றது ஆக்சுவலா நம்ம ரூட்னு எழுதிக்கலாம். அப்ப இதை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க முடியும். சரி, ஓகே, இப்படி கிடைச்சிருக்கு. இப்போ கொஸ்டின்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல மாத்துறதுக்காக இப்போ y is equal to cos inverse of x தானே கொஸ்டின் கொடுத்தாங்க. அதுல இருந்து இந்த cos inverse இந்த பக்கம் போச்சுன்னா வெறும் cos ஆயிடும். அப்போ cos y is equal to x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டின் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கிடைச்சதா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல தானே கேட்டாங்க. அப்போ இந்த எக்ஸ் எல்லாத்தையும் cos y அப்படின்னு மாத்திக்கலாம். இதான் நம்மளோட கொஸ்டின். அதாவது ஒய் டபுள் டேஷ்ல மேல மைனஸ் எக்ஸ் இருக்கு. அப்போ மைனஸ் காஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம் நியூமரேட்டர்ல. டினாமினேட்டர்ல 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஒய், இங்க ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஒய் அப்படின்னு வந்திருக்கும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டுன்றது நம்மளோட சின்ன கிளாஸ் ஐடென்டி. சைன் ஸ்கொயர்ட் பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் 1ன்னு சொல்லுவோம்ல. அதில் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு என்னன்னு எழுதுவோம்? சைன் ஸ்கொயர்ட்னு எழுதிடுவோம். இப்போ மைனஸ் காஸ் ஒய் பை இங்க இது வந்து சைன் ஸ்கொயர்ட் ஒய் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க ரூட்டுக்குள்ள சைன் ஸ்கொயர்ட் ஒய் அப்படின்னு கிடைச்சிருக்கும். சைன் ஸ்கொயர்ட் ஒய்னா வெளியில வரும்போது என்னன்னு வந்துடும்? வெறும் சைன் ஒய் அப்படின்னு கிடைச்சிரும். இங்க டினாமினேட்டர்ல இருக்க இந்த 1 பை சைன் ஸ்கொயர்டுன்றது, சைன்ன்றது யாரோட ரெசிப்ரோக்கல்? கொசிகண்டோட ரெசிப்ரோக்கல். அப்ப இதை வந்து கொசிகண்ட் ஸ்கொயர்ட் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க ஒரு மைனஸ் சைன் இருந்தது, அந்த மைனஸ் இங்கே இருக்கு. இது நியூமரேட்டர்ல ஒரு காஸ் ஒய் இருக்கு. டினாமினேட்டர்ல சைன் ஸ்கொயர்ட் ஒய் ரூட்ல இருந்து வெளில வரும்போது வெறும் சைன் ஒய் அப்படின்னு கிடைச்சிருக்கும். காஸ் ஒய் பை சைன் ஒய்ன்னு கிடைக்குது. காஸ் ஒய் பை சைன் ஒய் அப்படின்றது காட் ஒய். ஸோ மைனஸ் கொசிகண்ட் ஸ்கொயர்ட் ஒய் மல்டிபிள் பை காட் ஒய் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல ஆன்சர் வந்திருக்கு பாருங்க. ஸோ ஆன்சரே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல கொடுத்தாச்சு. தான் உங்க ஃபைனல் ஆன்சர். அடுத்து 13th கொஸ்டின் பார்க்க போறோம். y is equal to 3 times cos of log x 4 times sin of log x. அதனா show that x squared இதுல y2ன்னு கொடுத்திருக்காங்களே, இது வந்து டபுள் டெரிவேட்டிவ் ஆஃப் y ன்னு அர்த்தம். plus x times y1 plus y is equal to 0 ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இதை தனித்தனியா y1 y2 கண்டுபிடிச்சு இல்லை சப்ஸ்டியூட் பண்றவங்களும் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் 0 வரும். அது கொஞ்சம் லாங்கா இருக்கும். இது அப்படியே இந்த ஈக்குவேஷனையே சால்வ் பண்ணி இதை நம்மளால கொண்டு வர முடியும். அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் ஆயிடும். ஈக்குவல் டு இந்த டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்றத நம்ம ஒய் டேஷ்னு எழுதுவோம்ல, அதை நம்ம ஒய் ஒன்னு கூட எழுதலாம். ஏன்னா இங்கே ஒய் ஒன் தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால அது ஒய் ஒன் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய்ன்னு அர்த்தம். இங்க 3 வந்து கோஎஃபிஷியன்ட், அதனால அது அப்படியே இருக்கு. காஸ் எக்ஸ் மாதிரி இருக்கு இது பாக்குறதுக்கு. காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ் வரும். அப்போ மைனஸ் சைன் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து இந்த லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பை எக்ஸ் வரும். அப்போ இங்க கீழே ஒரு பை எக்ஸ் போட்டுருங்க. அதே மாதிரி இவங்களையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். 4 அப்படியே இருக்கு. சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸ் கிடைக்கும். அதனால காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஃபர்ஸ்ட். அப்புறம் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 1 பை எக்ஸ் வரும். அதனால நீங்க பை எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுக்கும் டினாமினேட்டர்ல எக்ஸ் இருக்கு, இங்கேயும் டினாமினேட்டர்ல எக்ஸ் இருக்கிறதுனால இப்படி ஓவராலா ஒரு எக்ஸை காமனா எடுத்துட்டு நியூமரேட்டர்ல இங்க மைனஸ் இருக்கிறதுனால இது -3 டைம் சைன் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து பிளஸ் 4 டைம் காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ஒய் ஒன்னோட வேல்யூ. ஸோ ஒய் ஒன் இதுவும் சேமா. இப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்க எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துட்டு போய் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஒன் ஈக்குவல் டு -3 சைன் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படின்னும் பிளஸ் 4 டைம் காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட எக்ஸ் இன்ட்டு ஒய் ஒன்னோட வேல்யூ. இப்போ இதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ஒய் டூ தேவைப்படுது இல்லை, டபுள் டெரிவேட்டிவ் தேவைப்படுது இல்லை. அதனால டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம் திருப்பியும். இது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஒன் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து யூவி பேட்டர்ல தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். யூவில டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது முதல்ல எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம். ஒய் ஒன் அப்படியே வரும். பிளஸ் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு ஒய் ஒன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒய் டூன்னு வந்துடும். அதான் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், அதான் ஒய் டூன்னு போட்டிருக்கோம். ஈக்குவல் டு இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். -3 அப்படியே இருக்கும். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸ் இருக்கு. இங்க 4 அப்படியே வச்சுட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 அப்படியே வச்சுட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிரும்.
திருப்பி log x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு x வரும். அந்த x எப்படி எழுதிக்கலாம். இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்குல்ல. அப்ப இத காமன் x-ஆ எடுத்து அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாம். இல்ல மல்டிபிள் பை x ஆன் போத் சைட் பண்ணி இத கேன்சல் பண்றேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். இந்த 2x ஒரு x காமனா எடுத்து இங்க எடுத்துட்டு வந்துடுறோம். அப்ப x டைம் y1 plus xy2 அப்படின்னு கிடைச்சிருக்கோம் இங்க. இங்க நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா -3 cos of log x. இங்க மைனஸ் இருக்கு. ஸோ -4 டைம் sin of log x அப்படின்னு கிடைக்குது. டினாமினேட்டர் x தான் அங்க எடுத்துட்டு போயிட்டோம். இந்த கொஸ்டினையும் y-ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதான் நம்மளோட y. இதே டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஆனா இங்க பாசிட்டிவ்ல இருக்கு ரெண்டுமே. இங்க ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணிக்க போறோம்னா மைனஸ் எப்படி காமனா எடுத்துட்டு 3 டைம் cos of log x அப்படின்னும் பிளஸ் 4 டைம் sin of log x அப்படின்னும் எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இங்க வந்து x உள்ள கொண்டு போயிட்டோம்னா xy1, இங்க x உள்ள கொண்டு போயிட்டோம்னா x squared y2 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் ஜஸ்ட் உங்களோட கொஸ்டின்ல இருந்து இந்த டேர்ம் நம்ம என்னன்னு மாத்திடலாம், y-ன்னு மாத்திடலாம். ஏன்னா இதான் நம்மளோட given கொஸ்டின். இது அப்படியே இங்க இருக்கு பாருங்க. இதை y-ன்னு மாத்திக்கலாம். இங்க இருக்கிற -y இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், பிளஸ் y ஆகும். ஸோ which implies xy1 plus x squared y2 plus y equal to 0 அப்படின்னு நமக்கு ரீச் ஆகுது. ஆக்சுவலா நமக்கு அதான் ப்ரூஃப் கேட்டாங்க பாருங்க. அதே ப்ரூஃப் இங்க வந்துருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூஃப்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.